திண்டுக்கல் அருகே இளைஞர் ஒருவர் பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் வன்னியப்பாறைப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி முருகேசன். இவரது மகன் நாகராஜ் கந்துவட்டி தொழில் செய்து வரும் வினோத் என்பவரிடம் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் பணம் வசூல் செய்வதற்காக சென்ற இடத்தில் நாகராஜன் 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஏற்கனவே திண்டுக்கல் அருகே காப்பிளியப்பட்டியை சேர்ந்த பழனிசாமி மகன் ஹேமதயாள வர்மன் என்பவர் மாமு கோவிலூர் அருகே உள்ள அம்மா குளக்கரையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பட்டப்பகலில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து துங்கனாம்பட்டியை சேர்ந்த வினோத், பெம்பைய கவுண்டன் பட்டியை சேர்ந்த கவியரசு, கோடாங்கி நாயக்கன் பட்டியை சேர்ந்த மாரிமுத்து மற்றும் காப்பிளியப்பட்டியை சேர்ந்த பகவதி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஹேமதயாள வர்மன் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் ஹேமதயாள வர்மன் கொலையில் நாகராஜுக்கு உள்ள தொடர்பு உள்ள நிலையில் பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹேமதயாள வர்மன் தலைமுகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை போலவே நாகராஜுவும் தலைமுகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாங்கல் பிரச்சனையில் பழிக்கு பழியாக நடைபெறும் கொலை சம்பவங்களால் அப்பகுதி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.